வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஆம்பிளிஃபையர், ஆஸ் யூசுவல் ஆம்பிளிஃபையர். லாஸ்ட் கிளாஸில் ஒரு சிங்கிள் மாஸ்பெட்டை உபயோகப்படுத்தி ஒரு ஆம்பிளிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். இப்போது டபுள் மாஸ்பெட், 2 மாஸ்பெட் இருக்குது. 2 மாஸ்பெட்டில் IRF150 வேறு நம்பர் கூட யூஸ் பண்ணலாம். இதில் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்மால் சைஸ் போர்டு, உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஓகேவா? ஸ்மால் சைஸ் இருக்குது, நல்ல குவாலிட்டி, பக்கா குவாலிட்டி. 2 மாஸ்பெட்டு, டிரைவுக்கு 4 டிரான்சிஸ்டர். இது ஒரு போர்டு மார்க்கெட்டில் கிடைக்கிது, நல்ல குவாலிட்டி, ஹை ஃபிடாலிட்டி. இந்த சர்க்யூட் பெரும்பாலும் என்ன ஃப்ரீக்வன்சிக்கு மேட்சாக இருக்குன்னா 4 ஹெர்ட்ஸிலிருந்து 4 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும், அதாவது லோ ஃப்ரீக்வன்சி பேஸ், நல்ல தூக்கலான பேஸ். கிட்டத்தட்ட 10 இன்ச் சப்வூஃபருக்கு பெர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்குது. ஜேபிஎல் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, டைனிட் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, வெவ்வேறு ஸ்பீக்கர் எல்லாருக்கும் மேட்சிங்கான ஒரு சர்க்யூட். சப்வூஃபருக்கு மேட்சிங்கான ஒரு பவர்ஃபுல் ஆம்பிளிஃபையர், லோ ப்ரைஸ். ஓகே, ஜஸ்ட் ஒரு டெமோ பார்க்கலாம். பின் ட்ராப் சைலண்ட்டு, வால்யூம் கண்ட்ரோல் 0 பொசிஷனில் இருக்குது. மேலே வால்யூம் ரைஸ் பண்ணுறேன். நல்ல ஃபிடாலிட்டி, ஹை ஃபிடாலிட்டி. ஓகேவா? இந்த சர்க்யூட் இப்போது குரூப் ஆஃப் சர்க்யூட்ஸ் இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த சர்க்யூட்டில் இதனுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்குது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதனுடைய போர்டுனுடைய ஒரிஜினல் ஸ்கிமேட்டிக் கிடைக்கல, பட் இருந்தாலும் ஒரு ரிசம்பிளன்ஸ் சர்க்யூட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சர்க்யூட்டை ஒர்க்கிங் வோல்ட் அப்படின்னு எடுத்துட்டா டூயல் பவர் சப்ளை அப் டு 24 வோல்ட் வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்குது. நான் கொடுத்துருக்கிறது 12 வோல்ட் டூயல் பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். 12 மைனஸ் கிரவுண்ட், 12 ப்ளஸ் கொடுத்துருக்கேன். ஒரு சிம்பிளான டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான். டோட்டல் சர்க்யூட்டு ஓகேவா? ஒரு MP3 டிரைவ் போர்டு, ஒரு ரெகுலேட்டர் ஐசி ஒன்று இருக்குது, ஒரு வால்யூம் கண்ட்ரோல் மானோ, ஒரு இண்டிகேட்டர் லைட், ப்ளஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டூயல் பவர் சப்ளை. ஜஸ்ட் ஒரு அசம்பிளிங் பண்ணோம். இப்போ ஒரு எமர்ஜென்சி இந்த போர்டை ட்ரைவ் பண்ணுங்கிறதுக்காக. நல்ல ஃபிடாலிட்டி இருக்கக்கூடிய அற்புதமான சர்க்யூட். முழு வால்யூம் இதில் வைக்க முடிஞ்சால் அவ்வளோ பவர்ஃபுல்லாக எஃபெக்டிவாக இருக்குது. நான் வச்சுருக்கிறது இப்போ பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்னங்கிறத பொறுத்து. இந்த போர்டு லோ ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகும், மிடில் ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகும், ஹை ஃப்ரீக்வன்சிக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். பட்டு ஷார்ப்னஸ் எல்லாமே அதில் வருது கம்ப்ளீட்டாக. பட் இந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் எல்லாமே என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா லோ ஃப்ரீக்வன்சி 4 ஹெர்ட்ஸ்லேருந்து 4 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓவரால் ரெஸ்பான்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ஹீட்ஸிங் பிளேட் ப்ரொவைட் பண்ணணும். நான் ஹீட்ஸிங் பிளேட் போடலை. ஓகேவா? ஒரு ஒன்ஸ் அகைன் ஓகே பாருங்கள், ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கக்கூடிய சர்க்யூட் டீட்டெயில்ஸ் பற்றி இப்போ நடத்தலாம். உங்களுக்கு சொல்லியிருக்கோம், எங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் ஒவ்வொரு நாளும் வேரியஸ் எலக்ட்ரானிக் கிளாஸஸ்லாம் நடத்திட்டு இருக்கோம். குறிப்பாக செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, CRT டிவி ட்ரைனிங் இருக்குது, LCD LED டிவி ட்ரைனிங் இருக்குது, 500 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, UPS இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட் ஒரு கிளாஸஸ் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் ஒரு கிளாஸஸ் இருக்குது, ஆல் SMBS கேதர் பண்ணி ஒரு கிளாஸஸ் இருக்குது. எல்லா வகுப்புமே ரொம்ப முக்கியமானதான். நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் எலக்ட்ரானிக்ஸில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையான முறையில் ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு எல்லா சப்ஜெக்டும் தெரிஞ்சுக்க முடியும்.
நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ பார்த்த உடனே ஒருத்தர் அசெம்பிள் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், அந்த நோக்கத்தில் தான் ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புது கான்செப்டில் ஒரு போர்டு, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய போர்டு தான். ஏன்னா மார்க்கெட்டில் இருக்க போர்டு வாங்கி தான் நம்ம அசெம்பிள் பண்ண போகிறோம். இண்டிவிஜுவலாக அசெம்பிள் பண்ணனா கூட பண்ணலாம். அதுக்காக தான் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ஸ்கிமேட்டிக் டயக்ராமும் கையிலே கொடுத்துட்றோம். இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்துச்சுன்னா வெரி ஆவரேஜ் பீப்புள் யார் இருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியும், ட்ரபுள் ஷூட்டிங் பண்ண முடியும். இந்த போர்டு வந்துருச்சு, வாங்குகிறோம், யூஸ் பண்ணுறோம், ஃபெயிலியர் ஆகாமல் இருக்குமா, ஒரு வேளை ஆனால் சரி பண்ணுறது எப்படி அப்படின்னா என்ன வேணும், கண்டிப்பாக ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வேணும். அப்போது எந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்டுக்குமே ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்துச்சுன்னா சர்வீஸ் பண்ணலான்னு ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். அதே மாதிரியே ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுத்து அதில் எப்படி ட்ரபுள் ஷூட்டிங் பார்க்கலாங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு வரோம். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட் டிசைனிங்னு ஒரு கோர்ஸில் சின்ன ப்ராஜெக்ட், மினி ப்ராஜெக்ட், ஒரு 10 ப்ராஜெக்ட் நீங்கள் அசெம்பிள் பண்ணி அதை எனக்கு வீடியோவாக சப்மிட் பண்ணணும். ஓகேவா? எப்படி அசெம்பிள் பண்ணி சப்மிட் பண்ண முடியும்? ஐடியாலாம் கொடுப்போம், உங்களுக்கு டயக்ராம் கொடுப்போம், காம்பனன்ட்ஸும் உங்களுக்கு வாங்கிக்கலாம். நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு எலக்ட்ரானிக்கில் வெரி ஆவரேஜ் பர்சன் கூட சக்ஸஸ்ஃபுல் ஒரு இன்ஜினியராக உருவாக முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஒரு நிறைய சர்வீஸில் ஒரு வலுவான பர்சனாக உருவாக முடியும். ஓகேவா? இப்போது சர்க்யூட் டயக்ராம் பார்க்கலாம். இப்போ பார்த்துருக்கீங்க இல்லையா? இதுதான் வந்து நான் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். போர்டை கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பாருங்கள். ஏன்னா போர்டை காமிக்கிறதோட சம்வாட் குட் அப்படின்னு தோணுச்சு. ஓகேவா? இதில் ரெண்டுமே மாஸ்பெட்டு IRF150. IRFில் வேறு நம்பர் போட்டாலும் இதில் மேட்சிங் ஆகும். ஒருவேளை IGBT இருக்குது அப்படின்னாலும் IGBT கூட மாற்றி பார்க்கலாம், அதுவும் ஒர்க் பண்ணோம். ஆனால் மாஸ்பெட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஷார்ப்னஸ் IGBTயில் வரல. ஓகேவா? அதனால் இந்த போர்டு நல்ல போர்டு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல குவாலிட்டி, நல்ல ஹை ஃபிடாலிட்டி இருக்குது. ஆல் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுன்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்திருக்கிறது எல்லாமே SMD காம்பனன்ட்ஸ். ஓகேவா? இனி வரக்கூடிய ஃபியூச்சரில் வர்றது எல்லாமே இனிமேல் SMD காம்பனன்ட்ஸாக தான் வரும். அப்படி SMD காம்பனன்ட்ஸாக வந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஏற்கனவே SMD கெப்பாசிட்டர், SMD ரெசிஸ்டர், இதிலெல்லாம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு மைக்ரோஸ்கோப் வேணும், TFT பேஸ்டு, தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர் பேஸ்டு ஒரு மானிட்டரோட ஒரு மைக்ரோஸ்கோப். அந்த மைக்ரோஸ்கோப் எங்கிட்ட இருக்குது, நீங்கள் எப்போ வேணால் வாங்கிக்கலாம். அந்த மைக்ரோஸ்கோப் இருந்ததுன்னா இந்த மாதிரி போர்டு இருக்கிறப்ப இந்த போர்டில் இருக்கக்கூடிய என்ன வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அதில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இது ஒரு சின்ன போர்டு கூட மாற்றி கொடுத்துடலாம். ஆனால் எல்லா நேரங்களையும் அது பாசிபிள் ஆகாது. அப்போது இந்த SMD சம்மந்தப்பட்ட காம்பனன்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக என்ன வேணும், ஒரு TFT மானிட்டர் உள்ள ஒரு மைக்ரோஸ்கோப் ஒன்று வேணும், ரெடிலி அவைலபிள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நீங்கள் அடுத்த நாளே வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போது அதில் எப்படி பார்க்கலாம், எந்த மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ன நெசசிட்டி இதில் பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது, 4 டிரான்சிஸ்டர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு 4 டிரான்சிஸ்டர் இருக்குது. ரிமைனிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டர். ஓகே, இந்த இடத்துல 2 டயோடு இருக்குது, இந்த இடத்துல 2 டயோடு இருக்குது, 2 ஃபியூஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. எலக்ட்ரோனிக் கெப்பாசிட்டி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? இது 2 மாஸ்பெட்டு. இதில் என்ன ரப்பர் பேண்ட் போட்டிருக்குன்னா இந்த இடத்துல ஒரு ஹீட்சிங் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்குறாங்க. ஹீட்சிங் பிளேட் யூஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு ஹீட்சிங் பிளேட் கொடுக்கணும் அந்தளவுக்கு பக்காவாக ஒர்க் பண்ணுது, நல்ல குவாலிட்டி இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன பார்க்கலாம், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் TFT மானிட்டர் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோஸ்கோப். ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியரும் இருந்தால் நல்லது. LCD LED டிவிக்கு தான் தேவைன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ வரக்கூடிய எலக்ட்ரானிக் கேட்ஜெட் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி SMD காம்பனன்ட்ஸ் தான் வருது. இந்த போர்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் என்ன வேல்யூன்னு செக் பண்ண முடியும். டிரான்ஸோட நேம் பார்க்க முடியும், எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஓகேங்களா? இது வந்து டிரான்சிஸ்டர். இது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வீடியோவில் இந்த அளவுக்கு தான் காமிக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குது, ஒரு கேட்ஜெட் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டா நீங்கள் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். இனி வரக்கூடிய BT போர்டு,
புரலாஜிக் போர்டு எல்லா போர்ட்லேயுமே நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணலாம். சர்வீஸ் பண்ண தெரியணும். சர்வீஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வீஸ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு என்ன அடிப்படை தேவை அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி போர்டு வந்து அவசியம் தேவை. இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், கன்ஃபார்மாக ஒரு என்லார்ஜ் பண்ணி விசிபிளாக பார்க்க முடியும். முடிஞ்சால் ரெசன்ஸ் வேல்யூ, டிரான்சிஸ்டர் வேல்யூலாம் நம்மளால் சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ண கற்றுக்கணும். அப்போ தான் ஃபியூச்சரில் இந்த மாதிரி எஸ்எம்டி காம்பவுண்ட்ஸ் வரக்கூடிய சர்க்கியூட் போர்டை சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம தயாராகும். ஓகேங்களா? ஆக்சுவலாக போர்டு வேணும் போது பவர் ஆன் சுவிட்ச் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். ஷார்ப்னஸ் வேணாலும் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். பிரைட்னஸை கூட்டினாலும் குறைச்சிக்கலாம். எல்லா கண்டிஷன்ஸ் இருக்குது. எல்லா பர்பஸில் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த மாடல். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுறவங்க என்னை வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதனுடைய ப்ரைஸ், ரேட், எவ்ரிதிங்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம சர்க்கிள் பார்க்கலாமா? இப்போ நீ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் வந்து ஒரு டூயல் 2 மாஸ்பெட் இருக்கக்கூடிய ஒரு பவர் ஆம்பிளிஃபையர். இது சர்க்கியூட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். வேணால் ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்துருக்க போர்டுக்கும் இதுக்கும் ரெண்டுமே வேறு, சர்க்கியூட் வேறு. பட் இருந்தாலும் எஸ்எம்டியில் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இனி ஃபியூச்சரில் இப்படி தான் இந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் இருக்குது, மார்க்கெட்டில் இருக்குது. மெல்ல மேலே அதெல்லாம் வரும் உங்களுக்கு. நீங்கள் அதை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும். ஓகே, இதில் இந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டிரான்சிஸ்டர் இருக்குது. நாம் டெமோவில் காமிச்சதில் வந்து மொத்தம் 8 டிரான்சிஸ்டர் இருக்கும். 8 டிரான்சிஸ்டர் எஸ்எம்டி டிரான்சிஸ்டர். அவுட்புட்டில் மட்டும் என்ன இருக்குது, 2 IRF150 யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் வந்து மானோ இன்புட்டுக்கு வர டிரான்சிஸ்டர் வந்து BC 556 அண்டு BC 546 2 காம்பினேஷன் இருக்கும். பொதுவாக இந்த டிரான்சிஸ்டர் பெரும்பாலும் வந்து டாலரண்ட் பேருக்கு யூஸ் பண்ணுவாங்க, கெயின் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக. இதில் சிங்கிள் மானோ இன்புட் இதில் இன்புட் வரும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த டிரான்சிஸ்டர்லேருந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு 2 சேனலாக பிரியும். ஒரு சேனல் வந்து இந்த டிரான்சிஸ்டருக்கும், இன்னொன்று வந்து ஒரு கண்ட்ரோல் வழியாக பொருந்தி போய் இந்த மாஸ்பெட்டுக்கு 2 மாஸ்பெட் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நிறையா சர்க்யூட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? இதில் சிம்பிளாக ஒரு மாடலுக்காக ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? டெமோனுடைய போர்டுனுடைய சர்க்யூட் இதெல்லாம் இது. ஓகேங்களா? பட் இதுக்கு வந்து ஒரு 8 ohms ஒரு சப்வூஃபர். எது இப்போ எல்லா மாடலும் போட்டு பார்த்துட்டோம். எல்லாமே நல்ல குவாலிட்டி அவுட்புட் வருது. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இது கொடுத்துருக்கேன். சிம்பிளாக மானோ இன்புட்டு இந்த 2 யூனிட்ஸில் ஆம்பிளிஃபையாகவும், தென் இந்த 2லேயும் ஆம்பிளிஃபை ஒரு கேட்டுக்கும் ஒன்றுக்கும் இன்னொரு கேட்டுக்கும் இன்புட் போகும். தென் ஃபர்தர் ஆம்பிளிஃபை ஆகி உங்களுக்கு லோடான இந்த சப்வூஃபரை ட்ரைவ் பண்ணும். ஃபில்டருக்காக என்ன பண்ணியிருக்கு, ஒரு பாசிட்டிவ் ட்ராக் ஒன்று, நெகட்டிவ் ட்ராக்கில் 2 கண்டென்சர் 100 MFD யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டில் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.